இப்போ என்ன போன்ற ஜனநாயகத்து மேலே நம்பிக்கையை வச்சு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு பின்னடைவு என்னென்னா, பணம் இருக்கவங்க தான் அந்த எலெக்ஷனில் நிற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பணப்பட்டுவாடை பண்ணுறாங்க. அதை அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அவங்களே அடிச்சுக்கிறாங்க. இது சம்மந்தமாக செய்தித்தாள்லையும் வீடியோலையும் பார்த்துக்கிட்டோம். அப்போ எங்களை போல் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஜனநாயகத்து மேலேயும் தேர்தல் கமிஷன் மேலேயும் நம்பிக்கை வரணும்னா, கோவை தெற்கு தொகுதியிலேயே இந்த எலெக்ஷனை ரத்து பண்ணணும், மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கணும். அது மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சந்தித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் புகாரை வாங்கினார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், நாங்கள் இந்த மாதிரி மீடியா கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லைங்க, அது முடியாது, நாங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு மட்டும் தான் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமும் வெயிட் பண்ணி அதை 3 மணி நேரம் அதை ஃபோட்டோ எடுக்க கூட அவர் மறுக்கிறார். என்ன கேட்டால், இந்த தேர்தல் ரத்து பண்ணுறதை விட மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாற்றணும். அப்போ தான் கோவை மாவட்டத்தில் நேர்மையான தேர்தல் நடக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம்.